மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். நிமோனியா பாதிப்பிலிருந்து மீண்டு திரும்பிய நிலையில் உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் அறிவிப்பு. போப் பிரான்சிஸ் இந்தியர்கள் மீது வைத்திருந்த அன்பு மறக்க முடியாதது என பிரதமர் மோடி இரங்கல். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் இரங்கல். வந்தே பாரத் ரயில்கள் 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது கூட எதன் மீது மோதினாலும் தாக்கம் ஏற்படாது. மாடுகள் மீது மோதினாலும் கூட விபத்து நிகழக்கூடும் என செய்தி வெளியான நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கம். பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வில் 1 மதிப்பெண் கேள்விகளில் 4வது கேள்வியில் பிழை. கேள்வியை அட்டன் செய்திருந்தாலே 1 மதிப்பெண் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரும் கிள்ளியூர் எம்எல்ஏவுமான ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதிப்பு. 2014ஆம் ஆண்டில் அரசு அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் நாகர்கோவில் நீதிமன்றம் உத்தரவு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டு வரப்பட்டது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட்டை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் இருப்போம் என கூற முடியுமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் நீட் தேர்வை நுழையவிட்டு தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அதிமுக அரசு அனுமதி வாங்கியதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. அதிமுகவின் டீலிங் கிரி படத்தில் வரும் வடிவேலின் பேக்கரி கடை காமெடி போல் இருப்பதாகவும் விமர்சனம். நீட் விவகாரத்தில் பாஜகவின் நிலைப்பாடு பற்றி அதிமுகவிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டோம் என நியூஸ் 18க்கு வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. அதிமுக ஆட்சிக் காலத்தில் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் பாராட்டு. நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை என புலம்பிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது பாசிட்டிவாக பேசுங்கள் என அறிவுறுத்திய சபாநாயகர் அப்பாவு. பாமக மாநாட்டுக்கு அழைத்தால் மேடை ஏறி பேசுவேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. நாம் தமிழர் தொண்டர்கள் வேறு கட்சிக்கு செல்வதாக இருந்தால் விஜய் கட்சிக்கு போகலாம் என்றும் தாராளம். தமிழகத்தில் இன்று பல்வேறு இடங்களில் கொளுத்திய வெயில். தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் சுட்டெரித்ததாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சியில் முள்வேலி மரத்தில் தூக்கு போட்ட நிலையில் சடலமாக தொங்கிய நர்ஸ். கொலையா அல்லது தற்கொலையா என காவல்துறை விசாரணை. நெப்போலியனின் மகன் தனுஷ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை எஸ்பி அலுவலகத்தில் நெப்போலியனின் சகோதரர் மனு. ஜப்பானில் உள்ள நெப்போலியனின் இல்லத்தில் அவரது மகன் மருமகளை சந்தித்து வாழ்த்திய கனிமொழி எம்பி. வீடியோ வெளியிட்ட நெப்போலியன். மிளகாய் பொடியை கண்ணில் தூவி கத்திகால் குத்திய மனைவி. கர்நாடகாவின் முன்னாள் டிஜிபி கொலை வழக்கில் பகீர் தகவல். தங்கம் விலை முதல் முறையாக கிராமிற்கு 9,000 ரூபாயாக உயர்வு. 1 சவரன் தங்கம் விலை 72,000 ரூபாயை கடந்தது. இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. சென்செக்ஸ் 855, நிப்டி 273 புள்ளிகளும் உயர்ந்து வர்த்தகம் நிறைவு. போலி 500 ரூபாய் நோட்டுகள் இன்ஸ்டாகிராம் மூலம் விற்பனை. அச்சு அசலாக இருக்கும் 500 ரூபாய் நோட்டுகளை மெஷின்களில் கூட கண்டுபிடிக்க முடியாது என விளம்பரம். ठीक है, एटीएम पास है, बैंक पास है, मार्केट पास है,
कॉन्टैक्ट मशीन पास है, ठीक है। 1 लाख का 8 लाख मिल जाएगा, ये देखो कॉन्टैक्ट मशीन। देखिए भैया सेकंड करेंसी ராயனை தொடர்ந்து தனுஷ் படத்துக்கு மீண்டும் இசையமைக்கும் ஏஆர் ரஹ்மான். மாரி செல்வராஜ் இயக்கும் படத்துக்கு இசையமைக்க உள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரிட்ஜை தலைமேல் வைத்துக் கொண்டு சைக்கிளில் சென்ற நபர். வைரலாகும் லேபாய் கேப்ரியல் டேவிஸ் என்ற நபரின் வீடியோ. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்ற குழப்பத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை தொடர்பான வழக்கின் விசாரணை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் நடந்து வரும் நிலையில் அனைத்து தரப்பினரும் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் மனுதாரர் சூரியமூர்த்தி இபிஎஸ்க்கு தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். அதிமுகவுடைய கட்சி விவகாரம் தொடர்பாக இறுதி விசாரணைக்காக வரும் 28ஆம் தேதி புகார்தாரர்கள் மற்றும் மனுதாரர்கள் அனைவருமே ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து நோட்டீஸ் ஆனது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதில் புகழேந்தி, OP ரவீந்திரநாத், சூரியமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து புகார்தாரர்களுக்கும் அதிமுகவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கும் இந்த கடிதங்கள் என்பது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற ஒரு பெயரிட்டு ஒரு கடிதத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாக ஒரு கடிதத்தையும் ஆகிய 2 கடிதத்தையுமே தனித்தனியாக தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையமானது அனுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக புகார்தாரர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற இடத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை அவர்கள் குறிப்பிடவில்லை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியை எங்கும் தேர்தல் ஆணையமானது அந்த கடிதத்தில் குறிப்பிடவில்லை. அதே போல அதிமுகவுடைய பொதுச் செயலர் என்று அனுப்பப்பட்டிருக்கும் அந்த கடிதமுமானது கட்சியினுடைய தலைமைக்கு அனுப்பப்பட்டது. அதில் எடப்பாடி பழனிசாமி தான் தற்பொழுது தலைமையாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் தேர்தல் ஆணையமானது குறிப்பிடாமல் அனுப்பியுள்ளதை அடுத்து தற்பொழுது யார் தற்பொழுது அந்த பொதுச் செயலராக இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது தேர்தல் ஆணைய கடிதங்கள் எழுப்பியுள்ளது. இறுதி விசாரணை என்பது 28ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்றாலும் இதுபோன்று தனித்தனியாக கடிதங்கள் அனுப்பப்பட்டது எதனால் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுதியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று கூறினார். ஆனால் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையவில்லை எனவும் தற்போது மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவினர் நீட் தேர்வு சம்பந்தமாக நிபந்தனை விதிக்க தயாரா எனவும் முதலமைச்சர் சவால் விடுத்தார். அதேபோல் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார். வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், 2026 மட்டும் இல்ல 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்றுவது நாடகம், அதை சொல்லுங்க.